பண்ண போகிறேன்னா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது பருப்பு வடை, இன்னொன்று இருக்குது உளுந்து வடை, அதுவும் பருப்பு தான். இது வந்துட்டு கார வடைன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 200 கிராம் பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன், 2-3 மணி நேரம். இதை என்ன பண்ணணும்னா மிக்ஸி ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பருப்பை நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி அந்த பருப்பை ஒரு பவுலில் மாற்றிப்போம். இப்போது இது கூட 3 வெங்காயம் இருக்குது, அதை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிப்போம். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க பருப்பு கூட ஆட் பண்ணிப்போம். இப்போ இது கூடயே 4-5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிப்போம். மூணு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன், இதையும் எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க இந்த பருப்பு கூட சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுப்போம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி, கொஞ்சமாக அப்ப சோடா போட்டுப்போம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுப்போம். பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் சும்மா போட்டுப்போம். அப்போ தான் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பருப்பு போடுறோம். இது போட்டாலும் போல போடாததும் உங்கள் விருப்பம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நல்லா ஒன்று செய்கிற மாதிரி உப்பு எல்லாம் விட்டுக்க எல்லாத்தையும் பரவற மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துப்போம். உங்களுக்கு பிசையும் போதே தெரியும், நல்ல ஃப்ளேவர் வரும். பச்சை மிளகாய் கருவேப்பிலலாம் சேர்ந்து பார்க்கும்போது நல்ல ஸ்மெல்லு வரும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி சைடில் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். இது மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக இந்த மாதிரி கோரி குண்டு சைஸுக்கு உருண்டை பிடிச்சி பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். பிடிச்சி சைடில் பிளேட்டை குட்டி குட்டியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது டக்குன்னு ஃப்ரை பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்று போட்டு ஒன்று கறியிடும், ஒன்று வேகாமல் வரும், அப்படி ஆயிரும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து ஒன்று ஒன்றா தட்டி போட்டலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு அது கூட ஆயிலை ஊற்றிப்போம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு வடையாக போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். எப்படி ஒவ்வொரு வடையாக போடுறது காட்டுறது முன்னாடி சூடாகிட்டு இப்போ ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுப்போம். உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு அழுத்தி இந்த மாதிரி கட்டான ஷேப் பண்ணதுக்கப்புறம் ஆயிலில் ஒவ்வொன்றா ட்ரா பண்ணி விடணும். கொஞ்சம் கையில் அப்பப்போ தண்ணி தெளிச்சிக்கணும். இது மாதிரி ஒவ்வொன்றா தட்டி ஒவ்வொன்றா ஆயில போட வேண்டியதுதான். அப்படியே ஒவ்வொரு வழியாக திருப்பி விட்டுப்போம். இன்னொரு சைடு இப்போ தான் ஈவனாக குக் ஆகும். ஸோ இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி விடணும். ஒன்றா பொறுமையாக திருப்பி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துருவோம். ஆயிலை ரொம்ப ஹீட்டாக வச்சுருந்தீங்கன்னா போட்டோன்னே கறியும், அப்புறம் அது வேகாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக அப்பப்போ திருப்பி விடணும். 1
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வடை நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ எடுத்துருவோம் ஒவ்வொன்றா.